காலை வணக்கம். ஓகே. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிளம்புவை போலுமெய்த்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேரி. சுக்கிலாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனந்தியாய சர்வ விக்னோபசாந்தயே. திருச்சிற்றம்பலம். கல்லாலில் நீழல் கலந்து தோன்றும் கவின்மறையோர் நால்வர்க்கு நிறைகள் அன்றே சொல்லாகச் சொல்லியவா தோன்றும் தோன்றும் சூழரவும் மான்மறையும் தோன்றும் தோன்றும் அல்லாத காலனை முன் அடர்த்தல் தோன்றும் ஐவகையாய் நினைவார்பால் அமர்ந்து தோன்றும் பொல்லாத புலாலெலும்பு பூணாய் தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனார்க்கே. எழுதாமறை அளித்த எழுத்தறையும் பெருமானை தொழுவார் முரநிலத்தில் ஓய்ந்தெழுந்தே அங்கமெல்லாம் முழுதாய பரவசத்தில் முகுழ்ந்த மயிர்கால் மூழ்க விழுதாரை கண்பொழிய விதிப்புற்று விம்மினார். திருச்சிற்றம்பலம். ஒன்றவன் தானே இரண்டவன் நின்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தாதைத்து வென்றனன் ஆறு விரிந்தனன் எழும்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தட்டே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க சித்தபேஷா சிவசிதம்பரம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். பெருமான் தில்லையம்பல நடராஜரின் திருப்பாதார பிந்தங்களை விழுந்து பணிந்து வணங்கி திருவாவூதுறை ஆதீன குருமுதல்வர் நமசிவாய மூர்த்திகளினதும் 24வது குருமகா சன்னிதானம் அவர்களினதும் பொன்னார் திருவடிகளை போற்றி பணிந்து வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடும் மகளோடும் வரவேற்று நாங்கள் இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். நாங்கள் திருமந்திரம் 4வது மந்திரத்திலே சில விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சக்தி வைரவி மந்திரத்தில் உள்ள விஷயங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க.
பைரவி என்றாலும் திரிபுரை என்றாலும் பராசக்தி என்றாலும் இந்த சக்தியினுடைய பல்வேறு தோற்றங்கள் அல்லது வடிவங்கள் என்று பார்த்த நாங்கள் இப்போ சக்தி என்பது ஒரு சக்தி தான். இந்த சக்தி பல பல செயல்பாடுகளை செய்யும் போது பல்வேறுபட்ட பெயர்களை பெறுவதை இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், வீட்டிலே ஒருவர் கணவர், பிள்ளைகளுக்கு தந்தை, சரியோ, சகோதரர்களுக்கு அண்ணா, காரியாலயத்துக்கு போனால் இந்த காரியாலய தலைவர், இப்படி ஒருவர் பல பேரால் அழைக்கிறது போல சக்தியும் இப்படி பல பல பேரால் அழைக்கப்படுகிறாள். அதை பல இடங்களிலே திருமுருகன் சுட்டி காட்டுகின்றார். இந்த வகையில நாங்கள் ஏற்கனவே 1088வது மந்திரத்தை பார்த்த நாங்கள் அது காரணி மந்திரம் ஓதுங்கமலத்து பூரண கும்ப இரேசம் பொருந்திய நாரணி நந்தி நடுவங்குரை செய்த ஆரண வேத நூல் அந்தமும் மாமி என்றதை பார்த்து நாங்கள். அது என்று கேட்டால் இந்த வேத மந்திரங்களுக்கெல்லாம் காரணமானவள், ஆனபடி அவளை காரணி என்று சொல்லுவோம். மந்திரங்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறவள். இந்த காரண பஞ்சாட்சரம் சொல்லுமே, சிவசிவ என்று சொல்லி சிவயசி என்று சொல்லுவோம். அப்படி இந்த காரண பஞ்சாட்சரத்துக்கெல்லாம் காரணமானவள். இந்த மூச்சு பயிற்சியில நாங்கள் பிராணாயாமம் அது செய்யும் போது இந்த தாமரையில் உள்ள இந்த பரம்பொருளை நினைத்து, தாமரை என்பது இதய தாமரை, மற்றது சாஸ்திரம் உள்ளிழுத்து அது இந்த கும்பாஞ்சியறது எல்லாத்தையும் வடிவாக சொல்லியிருக்கிறோம். சரியா? மற்றது முக்கியமாக உண்டு, இந்த பூரகம் செய்யாது மூச்சை உள்ளுக்கிழுத்து வெளிவிட்டு இருக்கும்போது அந்த கும்பம் செய்கிறது, அதையும் பார்த்து நாங்கள். அப்படியான இதுகளையும் எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக அதை சொல்றது உள்ளே இழுத்து விடுறது கேவல கும்பம் என்று பார்த்த நாங்கள். அதுல கொஞ்சம் கஷ்டமானது, ஆனால் செய்யலாம். அதை மூச்சை உள்ளிழுத்து அடக்கி வெளியில விடாமல் இருக்கிற மூச்சை வெளியில விட்டு அந்த மூச்சை திரும்ப உள்ளுக்கு இழுக்காமல் அப்படி அடக்கி வைக்கிற நிலையை தான் சொல்றது கேவல கும்பம் என்று சொல்லி அதை இங்கே சொல்லுகின்றார். அது இன்றைக்கு பார்க்கிறது 1089வது மந்திரம், செபம் செய்யும் முறை. அதாவது மந்திரம் செபிக்கிற முறை. செபம் செய்யறதுக்கு முதல் நாங்கள், உங்களுக்கு தெரியும், கரநியாசம், பங்கநியாசம் என்று சொல்லி பல முறைகளை நாங்கள் இந்த தீட்சை பெற்றவர்கள் செய்கிற அனுஷ்டான விதியில பார்த்துக் கொள்ளலாம். சரியோ? 6 மணி நாள் அந்த அனுஷ்டானங்களை பற்றி நூல் எழுதியிருக்கிறார். அதில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அது அதை விட அகோர சிவாச்சாரியாருடைய பத்ததியில கூட இந்த மாதிரியான விளக்கங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கோம். 18 பத்ததிகள், அதில் 2 பத்ததிகள் இலங்கையில் பின்பற்றப்படுகின்றன. ஒன்று இந்த அகோர சிவாச்சாரியை பற்றி அதான் அதிகமாக பின்பற்றப்படுகிறது. கோயில் இருக்கிற பூஜை முறைகள், திருவிழா முறைகள், மற்ற இப்படியான பயிற்சி முறைகள், அனுஷ்டான முறைகள் தான் சொல்லப்பட்டிருக்குது. அதை விட மற்றவர் சோமசம்பு சிவாச்சாரியார் அதுகளையும் சில வேளையில சில இடங்களில் சொல்கிறார்கள். முக்கியமாக அகோர சிவாச்சாரியார் அதில் சொல்லப்படுகிறது. கரநியாசம், அது அங்கநியாசம் எல்லாம் இந்த திருமூலனும் வடிவாய் சொல்லுகின்றார். மற்றது சிவஞான செட்டியாரிலையும் இதை வடிவாக விளக்கமாக உரையாசிரியர் தந்திருக்கிறார், திருவிளங்கம். அதை நீங்கள் கிடைச்சால பார்த்துக் கொள்ளுங்க. இதை பார்ப்போம். 1089. அந்த நடுவிரல் ஆதி சிறுவிரல் வந்த வழிமுறை மாறி உரை செய்யும் செந்தமிழ் ஆதி தெளிந்து வழிபடும் நந்தி இதனை நவமுறைத்தானே. அந்த நடுவிரல் ஆதி சிறுவிரல் வந்த வழிமுறை மாறி உரை செய்யும் செந்தமிழ் ஆதி தெளிந்து வழிபடும் நந்தி இதனை நவமுறைத்தானே. நந்தி எம்பெருமான் சொல்லப்படுகிற குருவானவர் அல்லது சிவன் எங்களுக்கு இது செய்கிற முறைகளை சொல்லுகின்றார். அந்த நடுவிரல் ஆதி சிறுவிரல், மந்திரம் ஜெபிக்கிறவர்கள், மந்திரத்தை உச்சரிக்கிறவர்கள் நடுவிரல் தானே. நடுவிரல் என்று சொன்னால்
நான் சொல்றேன் அதை பாம்பு விரல் சொல்லுவார்கள், நடு விரல் சொல்லுவார்கள். அதுல இந்த ஒவ்வொரு விரல்லையும் இறை இருக்குது. இறை என்று சொல்றது அந்த கோடுகள் இருக்குதுன்னு தெரியும். எங்களுக்கு வெள்ளியில தெரிகிறது ஒவ்வொரு விரல்லையும் 3 கோடுகள் இருக்கின்றது. ஆனால் இங்கே அதன் மேலுக்கு நகர்ப்பகுதியில் இருக்கிறதையும் கோடுகள் அல்லது இறை என்று சொல்லி எடுக்கிற ஒரு பழக்கமும் இருக்கின்றது. இங்கே திருமூலர் அந்த நடுவிரல் என்று சொல்லப்படுவதில்லை, 5 விரல்லையும் இருக்கின்ற அந்த மேற்பகுதி ஒவ்வொரு விரலையும் இருக்கிற நகத்தோடு சேர்ந்த பகுதியையும் இறை அல்லது கோடு என்று வரியாய் விளங்கப்படுத்துகிறார். இப்ப இந்த மந்திரம் செய்கிறவர்கள் அந்த சில பேர் இந்த கணக்கு தானே 108 மந்திரம் 1008 மந்திரம் என்று சொல்லியிருக்காட்டாங்க, அஷ்டோத்திரம் சஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது இருக்குதானே. அதுகளை கணக்கு பார்க்கறதுக்கு இந்த இறையல்ல பெருவிரலா தொட்டு அந்த கணக்கை செய்துட்டு போவார்கள். அதுதான் இங்கே சொல்ல வர மந்திரம் செவிப்போர் நடுவிரல் கீழுள்ள இறை இரண்டும், நடுவிரல்ல கீழே உள்ள அந்த இறை என்று சொல்லப்படுகிற அந்த கோடுகள் இரண்டும், நடுவிரல் ஆதி சிறுவிரல், இந்த இரண்டும் சிறுவிரலில் உள்ள அந்த இந்த இறை 4 முன்னபடி எங்களுக்கு தெரிகின்றது 3ம் தெரியாமல் மேலுக்கு அந்த நகத்தோடு சேர்த்து வரும்போது அது அந்த இறை 4 இலையும் சரியா இருகையில நாங்கள் மலர்த்தி என்று சொன்னால் 2 கை நல்லா விரித்து முடிவாக இருந்து ஒரு முறையான ஒரு ஆசனத்துல சரியா சுவாசனமா இருக்கலாம் அல்லது பத்மாசனமா இருக்கலாம், ஏதாவது ஒரு ஆசனத்துல எங்களுக்கு வழிபடியில பாட்டு இருந்து 2 கைகளையும் மலர்த்தியில விரித்து இணைத்து சிறுவிரல் முதலாக நடுவிரல்களாக அந்த அந்த அந்தத்தை அந்த சிவபெருமானையோ இறைவனை நாங்கள் அதை மனதில் நினைத்து கொண்டு இதை செய்கிறது சரியா. அந்த ஓதுற உலக மக்கள் இதை இந்த மந்திரத்தை சொல்றார்கள், அது நமசிவாய. அப்ப இந்த மந்திரம் நமசிவாய என்ற மந்திரத்தை அல்லது சிவாய நம என்ற அந்த மந்திரத்தை சூல பஞ்சாட்சரம் சூக்கும பஞ்சாட்சரம் நாங்கள் முதிச்சது போல காரண பஞ்சாட்சரம் சிவ சிவ அல்லது சிவயட்சி என்று சொல்லுவோம். இதுகளை நாங்கள் உச்சரிக்கும் போது எத்தனை முறை அதான் விதி எண்ணும் 5 எழுத்து என்று சொல்லி உங்களுக்கு மிகுந்த உனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணி சிந்தனாடி உதா துணை தேர்த்தன பாசம் ஒருவ கண்ணிழலாம்பதி விதி எண்ணும் 5 எழுத்து. விதி என்ற முறைப்படி நாங்கள் 5 எழுத்தை எண்ணி கணக்கிட்டு மனதில் நினைத்து உச்சரிக்க வேண்டும் என்றதை அங்கே மிகண்டது அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். அதையும் இங்கே இவரும் சொல்லுகின்றார். அந்த நடுவிரல் ஆதி சிறுவிரல் எல்லாத்தையும் ஒழுங்காக நாங்கள் கணக்கு பார்த்து வந்த வழிமுறையை மாறி உரை செய்யும். வட்டமாக சுற்றி 10 என்று எண்ணுவதை விட்டு முறையை மாற்றி, அதாவது இந்த 4 விரலையும் எடுத்துக்கொண்டால் அதாவது 1 2 3 4 என்று சொல்லி அப்படி எண்றத்தை அந்த அந்த முறையிலிருந்து விட்டு நாங்கள் அதை ஆரம்பிக்கணும் நடுவிரல் இருந்து. அதிகமாக நாங்கள் கையை விரித்து பார்த்தால் சிறுவிரல் முதல் இருக்கிற அப்போ சிறுவிரல் இருந்து தொடங்கி சரியா 4 4 அப்படின்னு போய் நாங்கள் அதை அந்த உச்சரிக்கிறத அந்த முறையை எண்ணி பார்த்து தான் செய்கிறோம். அப்போ செய்கிறது போது சரியாக சொல்றேன்டா நாங்கள் அந்த சின்ன விரல் சிறு விரல்ல இருந்து செய்யணும். ஆனால் இங்கே என்ன சொல்றாண்டா அதை மாற்றி வந்த வழிமுறை மாற்றி உரை செய்யும். அந்த நடுவிரலிருந்து சுட்டு விரலுக்கு போய் அம்மா சுட்டு விரலிருந்து சரியா அப்படியே எண்ணிக்கொண்டு வரணும் முடியும் வந்தார். அதான் முறை மாற்றி வந்த வழிமுறை முறையாக ஆரம்பிச்சோம்னா முதல்ல சிறு விரல் அல்லது சின்ன விரல் சின்ன விரல் என்று சொல்லுவோம். அந்த விரலிருந்து செய்ய வேண்டியதுதான் முறை. அதை மாற்றி நாங்கள் நடுவிரலிருந்து அதை கணக்கு பார்க்க முடியும் சொல்லுவார். அதாவது சொல்றது மந்திரங்களை சொல்லி நியாசம் செய்க, நியாசம் தொட்டு செய்கிற முறையை சொல்றாருன்னு இதனை மாற்றி உரை செய்கிறது சொல்லும்போது சிறுவிரல் முதல் பெருவிரல் ஈறாக என்ற முறை மாற்ற வேண்டும். இதை சொல்றது உங்களுக்கு தெரியும். அந்த ஞான நடனம் சிவாயனம் என்று சொல்லப்படுகிற இந்த மந்திரத்தை சொல்லும்போது அது ஞான நடனம் என்று சொல்லுவோம். நமசிவாய என்று சொல்லும்போது அதை ஊன நடனம் என்று சொல்லுவோம். சரிதானே? அப்ப வந்த வழிமுறை மாற்றி உரை செய்யும். செந்தமிழ் ஆதி தெளிந்து வழிபடு. இவ்வாறு
இந்த செந்தமிழ் முறையில, செந்தமிழ் என்பது எங்களுடைய நாங்கள் உச்சரிக்கின்ற நல்ல தமிழ் அந்த ஒழுங்கான முறையில இதை தெளிந்து இதை வல்லவாக ஆராய்ந்து பார்த்து, அதாவது இந்த மாதிரி தமிழ்ல சரியா நம சிவாய சிவாய நம என்றெல்லாம் நாங்கள் தமிழ் என்று எண்ணிக்கொண்டு செய்தோம் என்று சொன்னால் சரியோ. வடமொழி சென்மொழி என்றெல்லாம் இருக்கிறது. நாங்கள் அதை தமிழ் மொழி என்று எண்ணி செந்தமிழாக சொல்லி அதை செய்வோம் என்றிருந்தால் அந்த மொழிக்கு முதல்வியாகிய இந்த செந்தமிழ் ஆதி, இந்த தமிழுக்கு தலைவியாக இருக்கிறவள் இறைவன், தமிழுக்கு தலைவனாக இருக்கிறான் சரியோ. அதே போல இறைவி செந்தமிழுக்கு தலைவி என்று சொல்லி இங்கே திருமுறை சொல்லுகின்றார். செந்தமிழ் ஆதி, செந்தமிழுக்கு முதல்வியாக ஆதியாக இருக்கின்ற அந்த பைரவியை நாங்கள் தெளிந்து வழிபடுகிறோம். நாங்கள் ஆராய்ந்து வழிபட வேண்டும் சரியா. அப்ப இந்த பைரவியை நாங்கள் நினைத்து இந்த இறை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து அந்த ஊக்கும பஞ்சாட்சரத்தை முதல் சொன்னவர் காரண பஞ்சாட்சரம், இங்கே ஊக்கும பஞ்சாட்சரத்தை நாங்கள் உச்சரிக்கலாம் என்ற கருத்தை சொல்லுகின்றார். நந்தி இதனை நவம் உரைத்தானே. நந்தி என்பது அது ஞான குரு அல்லது சிவபெருமான் உங்களை நவம் என்பது 9 வரம், இங்கே புதுமைக்கும் வரம் சரியா. நவம் என்பது நவதானியம் சரியா. மற்றது நவக்கிரகம், நவகுண்டம், நவசக்தி என்றதெல்லாம் 9க்கு வரும். இங்கே நவநாயகன் என்று சொல்றது சரியா. இப்ப நவம் என்றதும் புதுமைக்கு வரும் சரியோ. அப்ப இந்த நவம் என்றது இறைவன் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புதிய விஷயத்தை சொல்லித்தர்றார். எப்படி நாங்கள் வழக்கமாக சின்ன விரல்ல இருந்து அந்த கணக்கை பார்த்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கிற முறையை மாற்றி நடுவிரல் இறையிலிருந்து தொடங்கி அதை உச்சரிக்கிறது என்று சொல்லி அதை தந்து, அதை நாங்கள் தமிழ் தலைவியாகிய பைரவியை மனதில் நினைத்து அது உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு நந்தியம் பெருமான் எங்களுக்கு வகுத்து தந்திருக்கின்றார். என் குருநாதன் நந்தி எனக்கு இதனை புதிதாக போன்றான். இது எனக்கு தெரியாத விஷயமா இருந்தது. அவர் சொன்னபடியாகத்தான் எனக்கு அது கைகூடியதாக இருக்கின்றது. எனக்கு புதிய விஷயத்தை நந்தியம் பெருமான் தந்திருக்கிறார். இறைவன் திருமூலருக்கு எப்போதும் அருள் செய்து கொண்டு சரியா இருக்கிறார் என்ற கருத்தை திருமூலர் பல இடங்களிலேயும் சொல்லிக் கொண்டு வருகிறார். ஒவ்வொரு விரலும் 4 இறைகள் அல்லது பகுப்புகள் உண்டு என்று சொல்லி ஒரு கருத்தை இங்கே சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு விரல்லையும் எங்களுக்கு வெளியிலே தெரிகிறது 3 இறை தான் தெரியும். ஆனால் இந்த நகத்தோட சேர்த்து இருக்கிறதை நாங்கள் அதையும் இறையாக எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு விரல்லையும் 4 இறைகள் இருக்குது. இந்த விரலில் ஒவ்வொரு விரலும் இந்த பஞ்சபூதங்களை குறிக்கிறதாக இருக்கின்றன. ஒவ்வொரு விரல் இருக்கிறதையும் அந்த சக்திகள், அந்த ஆற்றல் எல்லாம் இந்த பஞ்சபூத ஆற்றங்களாக இருக்கின்றன. சிறு விரல் நிலத்தை குறைக்கும் என நிலத்துக்குரிய ஆற்றல் இந்த சிறுவிரல் மூலமாக எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. அணிவிரல் என்பது மோதிர விரல், மோதிரத்தை அணிகின்ற விரல், அதுக்கு அணிவிரல் அது நீரை குறிக்கின்றது. நடுவிரல் அக்கினியை குறிக்கின்றது. சுட்டு விரல் வாயுவை குறிக்கின்றது. பெருவிரல் ஆகாயத்தை குறிக்கின்றது. அப்ப இந்த 5 விரல்களை நாங்கள் இயக்கும் போது பஞ்சபூதங்கள் ஆற்றல் எங்களுக்கு நன்மையை செய்யும் என்றது இதை சொல்லப்பட்ட கருத்தாக இருக்கின்றது. வழிமுறை என்றது இந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது சிறுவிரலை நாங்கள் கேட்க வேண்டும். அதாவது இந்த ஒவ்வொரு விரலையும் சிறுவிரல் விடாத ஒதுக்காமல் நடுவிரல் முதலாக அதை செய்து அக்கினி பூமி என்று ஒவ்வொரு பூதங்களையும் நாங்கள் நினைத்து செய்யும் போது அவருடைய தன்மைகள் எங்களுக்கு வரும். தத்துவத்தை செய்யும் போது எங்களுக்கு என்ன நடக்கும்? இந்த நமசிவாய என்று வரும் சரியோ. அப்ப நாங்கள் சின்ன விரலை முதலாக கொண்டு செய்யும் போது அது ஊன நடனம். அதை மாற்றி நடுவிரலை முதலாக செய்யும் போது அது ஞான நடனம். அது சிவாய நம என்று அமைய வேண்டும் என்று சொல்லுவார் சரிதானே. அப்ப அதை வழக்கமாக செய்கிற முறை
சிறுவிரலை அடிப்படையாக கொண்டு கணக்கு பார்த்து செய்யும் போது அது நமசிவாய் என்ற மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய ஊன நடனமாக இருக்கும். உலகியல் தன்மைக்கு உரியதை சொல்லப்படும். அதை நாங்கள் அந்த சிறுவிரல் என்ற மாற்றி நடுவிரலாக முதலாக கொண்டு அந்த மந்திரத்தை உச்சரித்து கணக்கிடும் போது அது இந்த நடுவிரல் மூலமாக வரும்போது அது சிவயனம என்ற முறையில வரும். இது ஞான நடையில ஊன நடனம் ஞான நடனம் சொல்லுவோம். இதுதான் வழக்கமாக செய்ய வேண்டிய முறையாக செய்ய வேண்டிய ஆகம நெறி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. சரிதானே? எங்களுக்கு தெரியும் கரணியாசம், இந்த கைகளை நாங்கள் பாவிக்கிறோம். இந்த கைகளை நாங்கள் சிவனாக பாவிக்கிறோம். கரணியாசம் இரு கைகளையும் சிவனுக்குரிய கமலாசனமாக விரித்த கையை விரித்து அதுகளுக்குரிய அந்த சில செயலை செய்கிறது. அதில் சிவனை அர்ச்சித்து இந்த கைகளை பாவித்து சரியா சிவனை அதுல ஆவாய்க்கிறது தான் கரணியாசம். இந்த கையை நாங்கள் சுற்றி வளைப்போம், அல்லது ஒரு கையை உறைஞ்சுவோம், அல்லது விரல்கள் எல்லாம் தொடுவோம். அப்படி ரெண்டு பக்கம் மாறி மற்ற பக்கம் மாறி ஏதாவது பல விதமான அந்த செயல்பாடுகள் அந்த கையில செய்யும் போது அங்கே சிவனை நாங்கள் ஆவாகித்து அர்ச்சித்து செய்கிற முறையை இங்கே செய்கிறதுதான் கரணியாசம். கரத்திலே சிவனை ஆவாகித்து அர்ச்சித்து வழிபடுதல் என்று சொல்லப்படுது. சரியோ? மாறி என்பது நடுவிரல் முதல் என்பதை மாற்றி சிறுவிரல் முதலாகவும் மோதிர விரல் சுட்டு விரல் பெரிய விரல் நடுவிரல் அடுத்தடுத்து செய்கிறது. வழக்கமாக செய்கிறது. அதை மாற்றி செய்கிறது. அதை மாற்றி செய்தல் சரியா மாறி என்பது வரும். இந்த இதை பாருங்க, ஒவ்வொரு விரல்லையும் நியாசம் செய்யும் போது, நியாசம் என்றது இறைவனை ஆவாய்க்கும் போது நாங்கள் சிறுவிரலையில நியாசம் செய்கிற போது ஓம் பரதேவா தேவதாய கனிஷ்ட காப்பியாம் நம இந்த மந்திரத்தை சொல்லுவோம். நாங்கள் சிறுவிரல்ல நாங்கள் தொடங்கும் போது ஓ தேவதாய கனிஷ்ட காப்பியாம் நம, அது சிறுவிரல். மோதிர விரலை சொல்லும் போது ஓம் பராக்தை தர்ஜனீமயாம் நம என்று சொல்கிறார். ஓ பராக்தை தர்ஜனீமயாம் நம. சுட்டு விரலை சொல்லும் போது ஓம் பராதி புக தைசை அனாமி காப்பியாம் நம. உங்களுக்கு அந்த மந்திரங்களை சொல்றது கஷ்டமா இருந்தாலும் மந்திரம் இருக்குது. ஒவ்வொரு விரலையும் நாங்கள் அந்த தொட்டு நியாசம் செய்யும் போது அதுக்குரிய மந்திரங்கள் இருக்கிறது. சரியோ? பெருவிரலை செய்யும் போது ஓம் பரதேவை அங்குஷ்டாப்யாம் நம. நடுவிரலை செய்யும் போது ஓம் பைரவை மத்திய மாப்பியாம் நம என்று சொல்லி இந்த 5 விரலையும் அந்த தொட்டு செய்யும் போது 5 விதமான மந்திரங்களை உச்சரிக்கிறதாக இங்கே குறிப்பிடுகிறார்கள். இந்த மந்திரம் 5 எழுத்து மந்திரம் தமிழ் என்றும் சமய முதலிய திருச்சலை பெற்றவர்கள் நடுவிரல் அடிமுதலாக கொண்டு துண்டு விரலுக்கு வந்து ஓங்கார உருவமாகிய இந்த விரல்களின் வரைகளை இந்த இறைகளை கொண்டு 5 எழுத்தை கணிப்பதை கூறுகிறது. சரிதானே? அதான் நாங்கள் பார்த்து நாங்கள் ஊனடனம் ஒரு பால் ஒரு பாலாம் ஞான நடம் தான் நடுவே நாடு என்ற திருவற்பயன் 83வது குறள்ல அந்த விஷயத்தை சொல்லுகின்றார். ஊனடனம் என்றால் என்ன, ஞான நடனம் என்றால் என்ன? ஊனடனம் என்பது சிறுவிரலை முதலாக கொண்டு இந்த நமசிவாய் என்ற மந்திரத்தை உச்சரிப்பது. சரியோ? இப்போ ஞான நடனம் என்பது நடுவிரலை முதலாக கொண்டு அந்த மந்திரத்தை சிவாய நம என்ற மந்திரத்தை உச்சரிக்கின்றது. ஊன நடனத்துல சீனா நடுவில் இருக்கும், ஞான நடனத்துல யானா நடுவில் இருக்கும். யானா நடுவில் இருக்கும் போது எங்களுக்கு அந்த இறைவனுடைய சக்தி உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லுகின்றார். அதான் மந்திரம் 5 எழுத்து தமிழென்னும் என்றும் சமய முதலிய தீர்ச்சலை பெற்றவர்கள் நடுவிரல் அடிமுதலாக கொண்டு சுண்டுவலுக்கு வந்து இந்த 5 எழுத்தை உச்சரிக்க வேண்டிய சொல்லுகின்றார். சரியோ? நவமுறைத்தான் என்பது இறைவன் புதிதாக எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறான், சொல்லி தந்திருக்கிறான் என்று சொல்லுகின்றார்.
அது இங்கே சொல்லப்படுகிற விஷயம். சரியோ? மற்ற பாருங்கோ, இந்த நடு என்பது இந்த சிவனுக்குள்ளே இந்த உயிர் இருக்கிற முறை. ஜானாண்டி சொன்னாங்க தானே, சரியா? சிவனுக்குள்ளே இந்த உயிர் இருக்கின்றது. அதைத்தான் மாணிக்கவாய் சொல்லியிருக்கிறார். உடையான் நடுவுள், உடையான் இந்த நடுவிற்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேனும் என்று சொல்லி அந்த கோயில் மூத்த இருப்பதில் பாடுகிறார். அப்ப இறைவன் அடியார் நடுவோடு இருக்கிறார். அதான் இந்த அகரம் என்பது உயிர், உயிருக்குள்ளே உயிராக இருக்கிறார். இங்கே இந்த சிவ மந்திரம், சிவமந்திரம் சொல்லும்போது சிவனை முதலாக கொண்டு சொல்லுகின்ற அந்த ஞான நடனத்திலே யகரம் நடுவில் இருக்கிறது. அதை மாணிக்க வாசகர் இப்படி அடியே நடுவுள் இருவேறும் இருப்பது என்பதை சுட்டி காட்டுகின்றார். சரிதானே? அப்ப இதுல தொகுத்து பார்க்கும்போது வலதுகை நடுவிரல் தொடங்கி சிறுவிரல் சுட்டி விரல் கோடுகளில் உள்ள, அதாவது சுட்டி விரல் சிறுவிரல் சுட்டு விரல் உள்ள கோடுகளில், கோடு என்ற இறைகளில் நாங்கள் பலகையில் தொடங்கி, சரியோ, சிறுவிரல் உள்ள கோடு, சிறுவிரல் சுட்டி விரல் இதில் எண்ணுவதற்கு பதிலாக இந்த முறையை மாற்றி வலது கை நடுவிரல் தொடங்கி சிறுவிரல் சுட்டி விரல்களில் உள்ள கோடு அல்லது இறைகளில் எண்ணுவதற்கு பதிலாக இந்த முறையை மாற்றி நடுவிரல் சுட்டி விரல் பின் சிறுவிரலில் உள்ள கோடுகளை அல்லது இறைகளை நடுவிரல் சுட்டி விரல்களில், பெரிய சுட்டி விரல் சிறுவிரலில் உள்ள கோடுகளை இறைகளை கணக்கிடம் குறிகளாக கொண்டு செந்தமிழ் மந்திரம், செந்தமிழ் தலைவியா இருக்கின்ற இரவியினுடைய வைரவியினுடைய மந்திரமாகிய சிவய நம என சொல்லி வழிபடுத்த திருப்தி பெற்றவர்கள் அந்த சிவய நம என்ற சூக்கும பஞ்சாரத்தில் சொல்ல வேண்டும் என்பதை சொல்லுகின்றார். சரியோ? நந்தியம்பெருமான் சொல்லி அருளிய ஒரு புதிய முறை இதுவையாகும். இப்ப நந்தியம்பெருமான் இந்த மாதிரி செய்யுங்க நீங்கள் சொல்லியிருக்கிறார். சிறையெல்லாம் இருக்குது உங்களோட விரலில். முதல்ல சிறு விரலில் செய்யும் போது அது நமசிவ என்பதை குறிப்பதாகவும், நடுவிரலில் தொடங்கும் போது அது சிவயனம் என்பதை குறிப்பதாகவும், செந்தமிழ் தலைவியாகிய அந்த வைரவி அதை முதலாக கொள்வதாகவும் இங்கே திரும்ப குறிப்பிடுகின்றார். ஒவ்வொரு விரலிலையும் கோடுகள் இருக்கின்றன. இந்த கோடு நாம் முந்தி பார்த்தது போல சுட்டு விரல் வாயுவை குறிக்கின்றது, பெருவிரல் ஆகாயத்தை குறிக்கின்றது, சிறுவிரல் நிலத்தை குறிக்கின்றது, சரியா, மோதிர விரல் அணிவிரல் நீரை குறிக்கின்றது, நடுவிரல் அக்கினியை குறிக்கும். அப்போ ஒவ்வொரு விரலும் இந்த பஞ்சபூதங்களை குறிப்பதாக இங்கே இந்த மந்திரத்தின் மூலம் விளக்கப்படுகின்றது. அந்த நடுவிரல் ஆதி சிறுவிரல் வந்த வழிமுறை மாறி உரை செய்யும் செந்தமிழ் ஆதி தெளிந்து வழிபடும் நந்தி இதனை நவமுறைத்தானே புதிதாக எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறார். பழைய முறை சிறுவிரலை அடிப்படையாக கொள்வது, புதிய முறை நடுவிரலை அடிப்படையாக கொள்வது. இது உங்களுக்கு இந்த புதிய முறையை சொல்லி செய்யுங்கள், நீங்கள் ஞான நடனம் என்ற முறையில இதை செய்தால் பலன் கிடைக்கும் சொல்லி இங்கே திருமூல வழங்கப்படுகின்றார். 1090வது மந்திரம் நவசக்தி நாயகி. நம்ம சொன்னா நவம் என்பது இங்கே 9 குறிக்கின்றது. ஏற்கனவே நவம் என்பது புதுமையை குறிக்கின்றது. சரியா? சக்தியை முறையாக வழிபடுவதால் குருமண்டலம் விளங்கும். குருமண்டலம் என்றது எங்களுக்கு இந்த சாஸ்திர இடம் சொல்லப்படுது. அந்த இடத்தை நாங்கள் அறியலாம்.
இந்த தேவியை, இந்த சக்தியை, இந்த வைரவியை அந்தர்யாக முறையாக, அந்த யாகம் என்பது உள்ளுக்குள்ளே அக வழிபாடு செய்கிற முறை, அந்த யாகம் என்பது அக வழிபாடு உள்ளிருத்தி வழிபடும் முறை. அதை இங்கே சொல்லுகின்றார் 1090வது மந்திரத்தில். உரைத்த நவசக்தி ஒன்று முடிய நிறைத்த இராசி நெடுமுறை எண்ணி விரைச்சதம் 8 முன் பேசிய நந்தி நிறத்தி நியது நியமம் செய்தானே. உரைத்த நவசக்தி ஒன்று முடிய நிறைத்த இராசி நெறிமுறை எண்ணி விரைச்சதம் 8 முன் பேசிய நந்தி நிறைத்து நியதி நியமம் செய்தானே. ராசி என்பது நாங்கள் சொல்றது போல 12 ராசிகளையும் குறிக்கவில்லை இங்கே இந்த பாடல்ல. சரியோ, இந்த பாடலில் ராசி என்பது ஒரு ஒரு வரிசை, ஒரு ஒழுங்குமுறை. நேராக இருக்கிறது, நிலையாக இருக்கிறது, சரியா வரிசையாக இருக்கிறதா இங்கே ராசி என்று சொல்லுவோம். உரைத்த நவசக்தி ஒன்று முடிய இந்த சொல்லப்படுகின்ற சக்திகள் இல்லை ஒன்று உரைத்த நவசக்தி 9 சக்திகள், 1 சக்திகள்ல ஒன்று முடிய ஒன்றாகிய மனோன்மணியை எடுத்துக்கொண்டு சரியா ஒன்று முடிய என்றதை முடிவாக முடியினுடைய தன்மையாக எடுத்து 9 சக்திகள், நவசக்திகள் 9 சக்திகள், ஒரு சக்தி மனோன்மணி, அவளை நாங்கள் முடிய எடுத்துக்கொண்டு அதை அடிப்படையாக கொண்டு நிறைத்த இராசி நெடுமுறை எண்ணி ஏனைய சக்திகளை நிறைத்தது அந்த வரிசைவாக நிறைத்த நிறையாக அந்த ஒழுங்குமுறையில நெடுமுறையில எண்ணி ஏனைய சக்திகளை இந்த வரிசையாக முறையாக வைத்து அந்த சிரசை தலையத்தான் சொல்லுகின்றார். அப்ப சிரசை சூழ எண்ணி ஏனைய சக்திகளை வரிசையாக அந்த 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 சக்தி குருமண்டலம் சொல்ற இடத்தை எண்ணி அல்லது சுவாத சார்ந்த பெருவழி இருக்குத்தானே அதுல தியானித்து ஏனைய சக்திகளை இந்த வரிசையாக இந்த ஆதாரஸ்தானங்கள்ல உரிய இடங்கள்ல அவள் நினைத்து வழிபட்டு உரைத்த நவசக்தி ஒன்று முடிய நிறைத்த இராசி நெடுமுறை எண்ணி இணை சக்திகளையும் அந்தந்த முறையில தியானித்து பிறைச்சதம் 8 பிறைச்சதம் என்பது அரவாசி. என்ன பிறைச்சதம் என்பது அரவாசி. அரவாசி என்பது இங்கே 16 கலைகள் இருக்குது. சோடச கலைகள் என்று சொல்லுவோம். சோடசம் என்றா 16 கலைகள் எங்களுக்கு தெரியும். இந்த மேல முதல் அந்த உண்மணி வரை உள்ள இந்த 16 கலைகள் சந்திர கலைகள் சொல்லுவோம். அதுல அரைவாசி பிறைச்சதம் 8. அப்ப அரவாசியா இருக்கின்ற சந்திரகளை 8 முன் பேசிய அதில் விளங்குகின்ற நந்தியான முந்தி குறிப்பிட்ட அந்த நந்தியானவர், அந்த நவநந்தின்னு சொன்னார் தானே நாங்கள் சரி. இதனை நவமுறைத்தான் முந்தி சொன்னபடி அந்த நந்தி முன்னுக்கு சொன்ன நந்தி முன் பேசிய நந்தி இப்படியே இந்த விரலை நாங்கள் மாற்றி உச்சரிக்கிற முறையை சொன்ன அந்த நந்தி பிரச்சனை மட்டும் முன் பேசிய நந்தி இந்த அட்டாங்க யோக நெறிகளை எங்களுக்கு அறிவித்த நந்தி. அட்டாங்க யோக முறை இருக்குத்தானே, அட்டாங்கம் என்றது 8 யோகங்கள். 8 யோகங்களையும் நாங்கள் இதுலேயும் சொல்லலாம். 8 சக்திகள் அல்லது நவசக்திகள்ல மனோன்மணிகளை வருகின்ற 8 சக்தி அல்லது இந்த 16 கலைகள்ல அரவாசியா இருக்கின்ற அந்த 8 கலைகள். இங்கே அடுத்த சொல்லுகின்ற யோக நெறியில் இருக்கின்ற அட்டாக ஞோரியில் சொல்லுற 8 என்பது இங்கே குறிக்கப்படுகின்றது. அப்ப இப்படியான விஷயங்களை சொல்லி அட்டாக ஞோரிகளை அறிவித்த இந்த ஆசாரியான் இந்த யோக நெறியில எங்களுக்கு எடுத்து தந்தவர் இந்த நந்தி எம்பெருமான் என்று அதை சொல்லுவோம். முந்திய தந்தவர் சொல்லுகின்றார். இப்ப எங்களுக்கு முந்தி சொல்லியிருக்கிறார் அந்த சிறுவிரல் சம்பந்தமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இங்கே சோடச உபசாரங்களை சோடச கலைகளை பற்றி சொன்னவர் மற்ற அட்டாங்க யோகத்தையும் சொல்லியிருக்கிறார். அப்ப 3 விஷயத்தை பிரச்சத மன்றத்துக்கு குறிப்பிடப்படுகிறது. நிறைத்து நியதி நியமம் செய்தானே. இந்த ஏனே 8 நிரம்பிய உள்ளதாக இந்த 16 கலைகள்ல இந்த 8 கலைகளை அங்கே வைத்தவர்
மற்ற 8 கலைகளையும் இந்த உயிரில விளங்கும்படி ஒழுங்கு செய்தான். நிறத்தி நியதி நியமம் செய்தான். உங்களுக்கு அதை மேலுக்கு இந்த குறுமண்டலத்துல 8 கலைகளையும் செய்தவர் அடுத்த 8 கலைகளையும் இந்த உயிரில நியதி நியமம் செய்தான், இந்த ஒழுங்கு செய்தான். எண்ணத்துல இந்த உயிரிலே விளங்கும்படி மற்ற உச்சத்திலே விளங்கும்படி செய்தவர். 8 சக்திகளையும் அமைத்துக் கொண்டவர். அட்டாங்க யோக முறைப்படிக்கு மேலே செல்லக்கூடிய அந்த ஒழுங்குமுறையை தந்தவன். ஏனைய 8ஐயும் இங்கே உயிரிலே பொருந்தி இருக்கிறபடி இந்த ஒரு ஒழுங்கான நியதி நியமம் ஒரு சரியான முறைப்படிக்கு ஒழுங்குபடுத்தி சொல்லியிருக்கிறான், அந்த ஏற்படுத்தி இருக்கிறான், அந்த விதியை தத்தி இருக்கிறான். சரியோ என்று இங்கே சொல்லுகின்றார். எங்களுக்கு தெரியும் அந்த சக்தி மேலுக்கு சலத்தில் அல்லது குறுமண்டலத்துல மரமணியை சுற்றி இருக்கின்ற 8 சக்தியெல்லாம் செய்து 9 சக்திகள் இருக்கின்றன. அதுல இப்போ என்ன சொல்லுற அந்த 8 சக்திகளும் 16 கோடச சக்திகள்ல கோடச அந்த சந்திரகலைகள்ல 8 கலைகளை மேலுக்கும் அது பிரசாத கலைன்னு சொல்லுவார். 8 கலைகளையும் வைச்சவர் அடுத்த 8 கலைகளையும் உயிரிலே வச்சு அதை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். கருத்தை சொல்லுகிறார். அப்ப நாங்கள் சொற்களை பார்த்தோம் சொன்னால் ராசி என்பது ஏற்கனவே சொன்னது போல வரிசை நிதியாக இருக்கிறது. பிறைச்சதம் என்பது அறவாசி தன்மை. சோடசகலை என்பது 16 கலைகளில அறவாசியான அந்த 8 கலைகள். சரியோ, அது 8 கலைகளும் உடம்பை பற்றியவை. அது உடம்புல உச்சந்தலையில சலத்தில் அல்லது சூரிய குருமண்டலத்தில் இருக்கின்றது. மற்ற 8 கலைகளும் உயிரில் அறவாசி கலைகள் உடம்பிலையும் அறவாசி கலைகள் உயிரிலையும் இருப்பதாக இறைவன் நெறிப்படுத்தி இருக்கிறார். நியமம் என்பது ஒரு முறை ஒழுங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அதாவது 6 ஆதாரங்களுக்கும் அப்பாற்பட்ட ஆதார சக்தி 9 கூடி. அப்ப அதற்கு ஆதார சக்தி என்று சொல்லி 6 ஆதாரங்களுக்கும் பொறுப்பா இருக்கிற சக்திகள் அந்த 6 ஆதாரங்களையும் கடந்து மேலே வந்து இந்த சலத்திலே அவங்க வரிசையாக அந்த தங்களுடைய இடங்களில முறையாக இருந்து அருள் செய்கிற முறையை இங்கே குறிப்பிட்டு பிரச்சதமட்டினையும் அதை உடம்புல உள்ள வந்ததையும் சரியோ மற்றது உயிரில் உள்ள 8ஐயும் அவர் சோடசகலைகள் அதை இந்த அருடைய சிவபெருமான் இப்படி அங்கே அவங்களுக்கு ஆகி தந்திருக்கிறார். இந்த 8 என்பதற்கு கூடுதலாக இந்த சோடசகலைகள்ல அறவாசியத்தான் சொல்லுகின்றார். இந்த மற்ற 8 எங்கள் அட்டாங்க யோகத்தை பற்றி சொல்லுகிறார். சரியோ, அப்படி 8 சக்திகள் மற்ற 8 சக்திகளை பற்றி சொல்லுகின்றார். அதுகளெல்லாம் நாங்கள் யோசித்து பார்த்து எடுத்தா சரி. இதுல பாருங்க, தொகுத்து பார்க்கும்போது நவசக்திகள் என்று சொல்லப்படும் முதல்வியின் தோற்றங்களில் ஒன்றான மனோன்மணி, நவசக்திகள் என்று சிறப்பித்து சொல்லப்படும் முதல்வி என்பது பராசக்தி, அவளின் 9 தோற்றங்களில் நவசக்தி என்றது இந்த 9 தோற்றங்களில் ஒன்றான மனோன்மணி சிரேசில் தளத்திலும் அந்த முடிவாக உள்ள ஆதாரங்களையும் கடந்து 7வது 8வது ஆதாரமாக இருக்கிற இடம் முடிய உள்ள இடம் அந்த இடத்துல சலத்திலும் அல்லது குருமண்டலத்திலும் மற்ற சக்தியில் 8ஐயும் வரிசையாக எண்ணி உயிரின் 8 கலைகளிலும் நிக்க செய்து ஏற்கனவே உடம்புல உள்ள பாகத்தை நிக்க சொல்லுங்க. அடுத்தது உயிரில நிக்க செய்கின்றார். இப்போ உடலின் உடம்பின் 8 கலைகள் இருந்தது, பிறகு உயிரின் 8 கலைகளையும் வைக்கிறார். நந்தி எம்பெருமான் ஒழுங்கு செய்து முறைப்படுத்தியுள்ளான். அதாவது நவசக்திகள் என்று சிறப்பித்து சொல்லப்படும் முதல்வின் 9 தோற்றங்கள் உண்டான மனோன்மணி சிரேசில் சகச்சலத்திலும் முடிய உள்ள இடம், உடம்பின் உள்ள ஆதாரங்கள் முடிய உள்ள இடத்திலும் அதான் இங்கே
உடைத்த நவசக்தி ஒன்று முடிய அந்த முடிய உள்ள இடத்திலையும் மற்ற சக்திகள் 8ஐயும் வரிசையாக அமைக்க எண்ணி உயிரின் 8 கலைகளிலே நிற்க செய்து நந்தியம்பெருமான் ஒழுங்கு செய்து முறைப்படுத்தி உள்ளானங்களை வழிநடத்துகிறார். இங்கே சக்தி என்ற கருத்தை எங்களுக்கு துல்லியமாக சொல்லித் தருகின்றார். உரைத்த நவசக்தி ஒன்று முடிய நிறைத்த இராசி நெடுமுறை எண்ணி பிரச்சதம் 8 முன் பேசிய நந்தி நிறைத்து நியதி நியமம் செய்தானே. இது 1090வது மந்திரம். 1091 கலை என்றது என்னப்போ கலை என்றது மூச்சு காட்சி மேலுக்கு போய் கீழுக்கு வர இதைத்தான் கலை என்று சொல்றது. இதுல கலை என்றது என்னது, என்ன கலை என்றா என்ன கருத்து? இதுல அப்போ இவ்வளவு காலம் படிக்கணும். 16 கலை சந்தனைக்கு இருக்கு. அப்போ கலை என்பது கூறு பகுதி. கலை என்று சொல்றது மூச்சு காட்சி சூரியகலை சந்திரகலை மாறி மாறி போய்க்குள்ள அதுதான் கலை என்று நான் படித்த ஞாபகத்துல இருக்குது. இதுல இந்த கலை என்று என்னது கருத்துல வருது. எங்களை உடம்புல ஐயா 16 கலைகளும் இருக்குது. இந்த சந்திர கலைகள் எங்களுக்கு தெரியும். என்ன அதான் அந்த கலை என்றால் இப்ப என்ன அது மூச்சு கலை என்றால் இந்த கருத்து என்ன, என்ன கலை? நீங்கள அதை மூச்சுன்னு எடுத்துக் கொள்ளலாம். மூச்சில வர அந்த ஆற்றல்னு சொல்லலாம். கலை என்பது ஆற்றல். சரிதானே? மூச்சு பயிற்சியால உங்களுக்கு இந்த பிராணனை கட்டுப்படுத்தி இதுல மூச்சு பயிற்சியை இந்த இதுல மூச்சு பயிற்சியை பற்றி சொல்றாரு இல்லையே தானே? இதுல சொல்லாட்டாலும் ஐயா இந்த மூச்சு பயிற்சி தாங்க இருக்குது. பிராணாயாமம் இல்லைண்டா உண்டு கட்டாங்க ஜோகம் வருதானே ஐயா? பிரச்சனை மட்டும் சொல்றாதானே? வணக்கம் வணக்கம் ஐயா. அது அந்த வணக்கம் ஐயா. ஐயா சொன்ன மாதிரி அந்த பிரணவத்தை பிரிவுகளாக பகுத்து அந்த உடம்புல 8 பாகங்களாக செலுத்துற நேரம் ஒவ்வொரு பிரிவாக வைத்து அந்த தியானிக்கப்படுற நேரம் அந்த பிரணவத்தின் ஒவ்வொரு பிரிவையும் தான் கலை என்று சொல்ற அந்த பேரால் இழக்கிற அந்த 8 அதுதான் கலைகளையும் ஒவ்வொரு பகுதி உடம்புல ஒவ்வொரு சக்தியையும் எங்களுக்கு தருகுது. உங்களோட பிராணாயாமத்தின் மூலம் தெரியும். அந்த எங்களுக்கு அந்த சக்தி இருக்கிற வழியத்தான் சொல்ல வர்றாரு. அதுக்குரிய பிராணாயாமம் 1 பிராணாயாமம் தான் இருக்குன்னு பார்த்தாங்க தானே? சரி, அது பகுதி அல்லது கூறுன்னு சொல்லுவோம். அது அறவாசி கூறு உயிர்ல இருந்து உயிரை வழிபடுத்துது. மற்ற அறவாசி கூறு உங்களுக்கு மேலுக்கு துவாரசாந்தில இருந்து முறைப்படுத்துகின்றது. அப்ப எங்களுக்கு அதுதான் சொல்ல வர்றாங்க. அது நவசக்தின்னு சொல்லுகின்றார். சரி, அப்ப இந்த இருளகற்ற மொழி என்று சொல்லுறார். இந்த பாருங்க குண்டலினி எதுங்க சொல்ல வராதுதான். இந்த பிராணாயாமத்தாலேயே எல்லாம் இருக்குது. இந்த குண்டலினி சக்தி எழும்புறதும் கூட சரி இடகலை பிங்கலை என்று படிச்சுனாங்க தானே? இடகலை பிங்கலை மூலமாக அந்த சக்தியானது சுழுமுனை நாடி வழியாக மேலெழும்பி புருவ நாடுக்கு போய் அங்க பிரபலத்துக்கு போய் பிறகு சாட்சாளத்துக்கு போகும். அதான் இந்த பராசக்தி அந்த வடிவாக இருக்கிறாள். குண்டலி சக்தி என்றது அம்மையா ஒரு விதமான சக்தி ஆற்றல். அது கீழுக்கு இருக்கும்போது எங்களை கீழ்நிலையில இருந்து ஏற்படுத்துகின்றது. அதை நாங்கள் இந்த பிராணாயாமத்தின் மூலம் எழுப்பி மேலே கொண்டும் போது அது பராசக்தியிற வடிவத்தில் இருந்து எங்களுக்கு உதவி செய்யுது. அதுதான் அதை செய்யறது பிராணாயாமம் கட்டாயம் தேவை. பிராணாயாமம் இல்லைன்னா உங்களுக்கு சக்தியை நாங்கள் மேலே கொண்டு போக முடியாது. அதுபடியா சொல்லுகிறார். குண்டலினி வடிவாகிய பராசக்தி மூலாதாரத்து நின்று இந்த பிராணனோடு பிராணன்றதை சுழுமுனை நாடியோடு பிரதமரந்திரம் வரை சென்று அமுததாரையோடு அந்த வாரதுதான் அங்க அந்த இருளகற்றும் ஒளி என்று சொல்லுகின்றார். உங்களுக்குரிய இருள் என்று சொல்லப்படுகின்ற அந்த அறியாமை ஆணவம் என்று சொல்லப்படுகிற அந்த மறைப்புத்தன்மை எல்லாம் இருள் என்று சொல்லுவார். இந்த இருள் நீங்கிறதுக்கு சக்தியில அருள் வேணும். அதைத்தான் ஒளி என்று சொல்லுகின்றார். அந்த சக்தியில அருள் என்னும் போது அது சிவனும் சேர்ந்திருக்கிறார். அதான் இங்க சொல்லப்படுகின்ற விஷயம். அப்ப அங்கே பிராணாயாமம் மிக முக்கியமானது. பிராணாயாமத்தில் ஒவ்வொரு கூறுகளையும் நாங்கள் இங்க சொன்னபடி கலை என்று சொல்றோம். சரியோ? நீங்கள் வானத்துல சந்திரனை பார்ப்பீங்க. அமாவாசை முடிஞ்சா பிறகு அந்த சந்திரன் சின்னதாக தெரியும். 3ஆம் பிறையெல்லாம் எங்களுக்கு அதிகமாக தெரியும்.
ஒரு மெல்ல 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 குடித்து வந்து முழுச்சந்திரன் பெருமை 14 கலையும் அங்கே வந்துட்டு. அப்போ அதே போல எங்களுக்கும் எங்களுடைய ஆற்றல் வந்து முழுமையாக செய்தது தான் இந்த சந்திரகலை 16 பாரத்துடைய விளக்கம். சந்திரன் எப்படி பூர்ணமாக இருந்து எங்களுக்கு ஒளிய தருகின்றதோ அதே போல இந்த சக்தி இந்த ஆற்றல் வந்து எங்களுக்கு அந்த பூர்ணமான ஒளியை தருகிறது. அதுதான் இங்கே ஒப்படி சொல்றார். அதை தொண்டு பார்ப்போம். நாமக்குழலி தயக்கண்ணி உள்நின்ற வேமத்திருளற வீசும் இளங்கொடி ஓமப் பெருஞ்சுடர் உள்ளிலே நுண்புகை மேவித்து அமுதொடு மீண்டது காணே. தாமக்குழலி தயக்கண்ணி உள்நின்ற ஏமத்து இருளற வீசும் இளங்கொடி ஓமப் பெருஞ்சுடர் உள்ளொள் எழு நுண்புகை மேவித்து அமுதொடு மீண்டது தானே. பாப்போம். இதுல பாருங்கோ, தாமக்குழலி தாமக்குழலி என்றது அந்த குழல் போன்ற இந்த குழல் போன்ற வந்து குழுமனை நாடி வந்து எங்களுக்கு அந்த முள்ளந்தண்டுக்குள்ள ஒரு தாமரை நூல் போல ஒரு மெல்லிய குழல் போல இருக்கின்றது. உடலில் குழல் போன்ற சுழுமனை நாடி விளங்குகிறவள் அதான் தாமக்குழலி அடிப்படையாக இருக்கின்ற தன்மையான குழல் போல் இருக்கிறவள் சொல்லலாம். அல்லது தாமம் என்பது மாலையை குறிக்கிறது. சரியோ, மாலை குழலி என்பது புந்தர். தத்துவ ரீதியாகவும் நாங்கள் பொருள் பார்க்கலாம், நேரடியாகவும் பொருள் பார்க்கலாம். நேரடியாக பொருள் பார்க்கும் போது இந்த மலர் மாலையை அணிந்த கூந்தலை உடையவள் தாமக்குழலி. அதே போல இந்த உடல்ல இருக்கின்ற இந்த குழல் போல இருக்கின்ற சுழுமுனை நாடியாக விளங்குகிறவளும் இந்த சக்தி தான். சுழுமுனை நாடி வழியாக எங்களுக்கு அந்த ஆற்றலை குண்டலியை மேலெழுப்புறதுக்கும் அடிப்படையாக இருக்கிறவள் தான் இந்த தாமக்குழலி. சரியோ, அப்படி சொல்லலாம். மணங்காமல்கின்ற மலர் மாலை உடைய நீண்ட கூந்தலை உடையவள் தாமக்குழலி. அதே போல குண்டலி சக்தியை மேலெழுப்புகின்ற அந்த ஆற்றலை தருபவள் இந்த தாமக்குழலி. தயக்கண்ணி, தயன்றது நம்ம அதனால கடிதம் எழுதும்போது தயவு செய்து இதை செய்யுங்கள், இதை செய்தாருங்கள், ஒரு 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 அதிகாரிகிட்ட சொல்லும் போது தயவு செய்து எங்களை நாட்டில் எங்களை ஊர்ல இருக்கிற அந்த பாதையை திருத்தாருங்கள் தயவு செய்து கேட்கிறோம். தயவு என்பது இங்கே கருணை. சரியா? அப்ப அருள் சொல்லாமன்னு சரியோ. இங்கே தயக்கண்ணி என்பது திருவுருளை தருகின்ற கண்களை உடையவள். அவளோட கண்களை சில கண்களை பார்த்தாலே எங்களுக்கு ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு இருக்கும். என்ன சரியா? சொல்லுவார், என்ற கண்ணப்பார் என்று சொன்னா கண்ணாக பார்க்கணும் இரவுல மயங்கி விடுவார்களே நினைக்கிறதுக்கு. நெற்றியில பொட்டு வைக்கல் என்று சொன்னால் அது நெற்றி புரு நடுவில் பொட்டு வைக்கல் என்று சொன்னால் அவருடைய பார்வையில நாங்கள் மயங்க வேண்டி வரும். அதை இங்கே தயவான பார்வை. இந்த பார்வை வந்து மயக்கிற பார்வை அல்ல, எங்களுக்கு மயக்கிற பார்வை, தயவை செய்கின்ற பார்வை உடையவள், கண்களை உடையவள், கருணை நிறைந்த கண்களை உடையவள், பேரருளை தருகின்ற கண்களை உடையவள் தயக்கண்ணி. அவர் சொல்றார் நாமக்குழலி என்று சொல்ற காமக்குழலி சொல்றார். பெரிய நல்ல மனம் வீசுகின்ற மாலை அணிந்த குந்தலை உடையவள் அல்லது ஒருவன் இங்கே முள்ளந்தண்டு வழியாக உள்ள அந்த குழுமணி நாடி வழியாக ஆற்றலை அளிக்கிறவள் என்று சொன்னாங்க. இங்கே அருளைப்படுகின்ற கண்களை உடையவள், வேறொருடைய கண்களை வைத்து எங்களுக்கு அருள் செய்கிறவள். அதான் தயக்கண்ணி. உள் நின்ற ஏமத்து இருளற வீசும் இளங்கொடி. உள் நின்ற ஏமத்து, சரிய, உள் நின்ற ஏமத்து இருளற வீசும் இளங்கொடி. ஏமம் என்ற என்ன எங்களுக்கு வர விதவிதமான ஒரு 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 மருட்சி, ஒரு மயக்கம். சரியாதான் ஏமம். சரியோ, உள்ளின்ற ஏமத்து இருளற வீசும் இளங்கொடி. எங்க உள்ளத்தில் உள்ள உயிருக்குள்ள இருந்து, உள்ள என்பது உயிருக்குள்ள உயிரோட சேர்ந்து இருந்து எங்களுக்கு மயக்கத்தை செய்கின்ற இருள். இருள் என்பது இந்த ஆணவ இருள், அற இல்லாமை செய்கின்ற
இப்போ உள்ளத்துக்குள்ளே இருந்து எங்களை மயக்கத்தை சேர்ந்த ஆணவர்களுக்கு 2 சக்தி என்று பார்த்த நாங்கள் ஒன்று மறைப்பும் அடுத்தது மயக்கம். சரியோ? இங்கே ஏமத்து இருள் 2ம் இருக்குது. அப்ப ஆபாரக சக்தி, அதோ நியாமிகா சக்தி என்றெல்லாம் நாங்க பார்த்துருக்கிறோம். அப்ப இந்த இருள் அற இந்த மயக்கமும் இந்த ஆணவமும் இல்லாமை செய்யறதுக்கு வீசும், அந்த வீசும்ன்றது அருளொழிய தருகின்ற அள்ளி வீசுகின்ற குண்டலி சக்தியாக விளங்கி பராசக்தியாக வந்து அருளை தருகின்ற ஒளியை வீசுகின்ற இளங்கொடி. இளங்கொடி என்றது இளமையான தன்மை உள்ளவளாக இருக்கிறாள், அந்த குண்டலி சக்தியாக இருக்கிறாள். சரியோ? உயிரிழத்தை இருக்கின்ற எதனாலும் அழியாத பாதுகாலோடு கூடியிருக்கின்ற ஆணவருள் அகல ஞான ஒளி வீசுகின்ற இளங்கொடி போல உள்ளவள். இளங்கொடி என்பது இளமத்தன்மை உள்ளவள், சரியா, கன்னியாக உள்ளவள். இவள் குண்டலி சக்தியா இருக்கிறவள் என்றெல்லாம் சொல்லப்படுகிற குண்டலி சக்தியானவள் இளங்கொடி. இளம் இளமையாக கீழே இருந்து மேலுக்கெழும்பி பராசக்தியாக விளங்குபவள். இளங்கொடி என்பது மூலாதாரத்தில் இருக்கின்ற அந்த குண்டலியையும் குறிக்கிறார். சரியோ? இவள் இன்னைக்கு மேலுக்கு போய் அக இருளை, உள்ளத்துக்குள்ள இருக்கின்ற அந்த இருளை மயக்கத்தை எல்லாம் நீக்கிறவள். அவள் நீக்கிற மட்டுமில்லை, பேரொழியாக இருந்து எங்களுக்கு ஞான ஒளியை தருபவள். இங்கே அந்த ஓம் ஏமத்து இருளரை வீசும் இளங்கொடி ஓமப்பெருஞ்சுடர். ஓமம் என்பது இங்கே நாங்கள் இந்த வேள்வி என்று சொல்லுவோம், இங்கே வேள்வியை குறிக்கவில்லை. இங்கே ஓம் என்பது இந்த அறிவீனம், அறியாமை, அஞ்ஞானம் என்று சொல்லுவோம். சரியோ? ஓமப்பெருஞ்சுடர் உள்ளெழு நுண்புகை மேய்வித்து. இந்த மூதாளாதிருக்கிற அந்த மூலக்கனல மூலாதாரத்தில் 3 கனலை காலால் எழுப்பு என்று பார்த்தனதானே, அந்த மூல வாயுடன் போதாதி இந்த அழகிய தேவியானவள் இந்த மூலாதாரத்தில் இருக்கின்ற மூலகுண்டத்தில் இருந்த மூலக்கல்லை உண்டாகிற அந்த நுண்ணிய புகையாகிய தான் அந்த புகை என்றது இங்கே பிராணனை சொல்கின்றார். மேல எழும்பி இந்த தொப்புளில் இருக்கின்ற அந்த தன்மையை அகத்துல இந்த வாதிட்டான மணிபுரம் சொல்லப்படுற பாதியில் இருக்கின்ற அந்த தன்மையில அந்த அஞ்செழுத்துல அத ஓம புகை, ஓமன்றதுக்கு அஞ்ஞானம் என்று சொன்னாங்க, இங்கே வேள்வி என்று சொல்ல அகவேள்வி என்று சொல்லலாம். அந்த யாமம் அகவேள்வி. சரியா? சௌத்திய திருச்சியில பார்த்தனாங்க. சரியா? புற வழிபாடும் அக வழிபாடும் வச்சிருந்தாங்க. அந்த அக வழிபாடு செய்யும் போது அந்த அகவேள்வியில இந்த ஓமம் வந்து உள்ளத்துக்குள்ள அந்த மூலாதாரத்திலிருந்து மேலுள்ள அந்த பகுதியில மணிபூரப்பிலிருந்து அது மேலெழும்பி செல்லுகின்ற தன்மையை சொல்லுகின்றார். அந்த தன்மையால் எங்களுக்கு அஞ்ஞானம் அகலும்னு சொல்லுகின்றார். அதான் 2 விஷயத்தை சொல்லுகின்றார். ஓம பெருஞ்சுடர், ஓமம் வளர்த்து எழும்புகின்ற அந்த ஒளியானது உள்ளெழு நுண்பையால் இருக்கின்ற அந்த பிராணனுடைய சேர்ந்து மேலே வந்து எங்களுக்கு அருளை செய்யும். சரியோ? அப்ப அந்த அருளை செய்யும் போது இந்த ஓம புகையானது அஞ்ஞானத்தை நீக்கும் என்ற கருத்தை இங்கே வடிவாய் சொல்லுகின்றார். அமுதோடு மீண்டதுதானே. இப்படி அந்த குண்டலியை நாங்கள் மேல் எழுப்பி அஞ்ஞானத்தை அகற்றி அந்த ஒளிமண்டலத்தை அடைந்து இருக்கும் போது அமுதோடு மீண்டது. இந்த ஒளிமண்டலத்தை உண்டாக்கி இருக்கிற அந்த தேவியானவள், அந்த சக்தியானவள் என்ன செய்வாள்? இதை எங்களுக்கு அமுதத்தாலேயே பொழிந்து கொண்டிருக்கிறாள். எங்களுக்கு ஒரு மேலான தன்மையை தந்து கொண்டிருக்கிறாள். அந்த மதிமண்டலமாகிய இந்த சகஸ்திரம் வரை போய் அங்குள்ள அமுதத்தோடு மீண்டு வந்து இந்த உயிரோடு கலந்து உயிரை நல்ல வெளிப்படுத்துகின்றாள். இந்த திருவருள் ஆற்றல் நமக்கு வேண்டும் எல்லா நலமும் மேவிவித்து அருளமது ஊட்டி பாக்கிரத்தை நாங்கள் கண்டுகொள்வோம். காணேன் சொல்லுவோம். இதை நீ அறிந்து கொள்ளுங்கள். சரியா? சக்தி என்ன செய்கிறாள்? காமக்குழலி, தயக்கண்ணி, உள்ளுன்ற திருமாத்திருளாரை வீசும் இருக்கின்ற அந்த மயக்கத்தை அந்த ஆணவம் என்ற அந்த இதோடைய எல்லாம் நீக்கிறவள். அவள் இளமையான கண்ணித்தன்மை கொண்ட இந்த குண்டலி சக்தியாக இருக்கிறவள்.
இவள் இந்த ஓம புகை மூலமாக அந்த வாயுவை குண்டலினி சக்தியை இந்த பிராணவாயு மூலமாக மேலெழுத்தி அஞ்ஞானத்தை அகற்றி ஒளிமயமான தன்மையை இந்த சிவச்சலத்திலே உண்டாக்கி அமுததாரையை பொழிந்து எங்களுக்கு அந்த அமுததாரையை உடலெங்கும் பரவுவதை நீங்கள் கண்டு கொள்ளுங்கள். அமுதோடு மீண்டது தானே அமுதாரமை உடலெங்கும் பரவி இருப்பதை நீங்கள் காணுங்கள். அந்த தேவியினுடைய அருளால எங்களுக்கு அருள் ஞான ஒளி பெருகி அமுதத்தாரை உடலெங்கும் பரவி இருக்கிற ஒரு தன்மை இங்கே திருமுறை சுட்டி காட்டுகின்றார். நாங்கள் சொல்லுகளை பார்ப்போம். ஏமம் என்பது மயக்கம், அதை பார்த்த நாங்கள் மறுச்சி. இளங்கொடி என்றது இளமத்தன்மையானவள், கன்னியானவள், மூலாதாரத்தில் இருக்கின்ற சொல்வது இருக்கின்ற மூலாதார சக்தி. சரியா? மூலாதார சக்தி என்பது எங்களுக்கு நல்வழிப்படுத்துகின்ற தன்மையை கொண்டிருக்கிறவள். அதாவது இளங்கொடி. ஓம பெருஞ்சுடர் என்பது இந்த அஞ்ஞானத்தை அகற்றுகின்ற, அதாவது மூலாதாரத்தில் விளைகின்ற பேரொளி. அதுதான் குண்டலினி சக்தியாக விளங்குறவளை பெருஞ்சொன்னது போல இந்த குண்டலினி சக்தியாக இருக்கிறவள் ஓம பெருஞ்சுடர். அந்த ஓம வழக்கத்தாலே ஏற்படுகின்ற ஞானாவதி என்று பார்த்து நாங்கள் முந்தி ஞானாவதி கிரியாவதி என்று சொல்லுவோம். வெளியிலே குண்ட மண்டலம் அமைக்கிறது கிரியாவதி. உள்ளுக்குள்ளே நாங்கள் குண்ட மண்டலம் அமைக்கி அந்த வேள்வி மூலமாக இந்த சக்தியை மேலெழுப்பி குண்டலி சக்தியை மேலெழுப்பதன்மை அதான் இங்கே ஓமப்பெருஞ்சுடன் சொல்கிறார். ஓமப்பெருஞ்சுடன் உள்ளெழு நுண்புகை. புகை என்பது இங்கே பிராண சக்தி, பிராணாயாமம், அந்த மூச்சு காற்று அதை செய்து இருக்கிறதன்மே தான் ஓமப்பெருஞ்சுடர் மூலாது விளைகின்ற அந்த பேரொழியானது உள்ளெழு நுண்புகை. அந்த மூலவாயு, இந்த மூலவாயு மூலாற்றெழுகின்ற அந்த சக்தி, அந்த குண்டலி சக்தி. அந்த குண்டலி சக்தி இந்த இடகலை பிங்கலை மூலமாக சுழுமன நாடி வழியாக மேலே எழும்புறது. அது மூலவாய், அது பிராணன் என்று சொல்லுவாள், உயிர் சக்தி என்று சொல்லுவோம். மேவி என்பது கலந்து, மேவித்து, மேவி என்பது கலை சேர்ந்து, அமுது என்பது அருள் அமுதம், அருள் அமுதம் என்பது அமுத சாரை என்று சொல்லுவோம். இப்போ குண்டலி வடிவாகிய இந்த பராசக்தி மூலத்தில் இருந்து இந்த பிரமரந்திரம் சச்சலம் வரை சென்று சரியோ அமுததாரையோடு மீண்டது. அமுததாரையை இந்த உடலங்களும் எங்களுக்கு கிடைக்க அருள் செய்து இருக்கிறதை நாங்கள் கண்டு கொள்ளலாம் என்று சொல்லுகின்றார். குண்டலிட சக்தி என்று சொல்லப்படுவது இந்த பராசக்தியுடைய அந்த தயை. முந்தி பார்த்து நாங்கள் தயை என்று பார்த்து நாங்கள் இங்கே காமக்குழலி தயக்கண்ணி உள்ளுன்ற ஏமத்து இருளாக வீசி முழங்கோடி ஓமப்பெருஞ்சுடர் உள்ளெழு நுண்புகை என்ற அந்த ஞானாவதி என்ற முறையில செய்கின்ற அந்த வேள்வியில் எழும்புகின்ற அந்த பெரிய அந்த சக்தியை, பிராண சக்தியானது எங்களுக்கு மேவித்து அமுதோடு மீண்டது. எங்களுக்கு கலந்து எல்லா இடங்களிலையும் அந்த அமுதத்தாரையை கொண்டு வந்தது. போது பார்க்கும்போது மன மலர் நிறைந்த மாலைகள் கூடிய மங்கை, அல்லது உடலில் குழல் போன்ற சுழுமுலை நாடியை விளங்குகின்ற சக்தி. ரெண்டையும் போட்டு கொடுங்க, ரெண்டு பொருளும் வரும். ஒன்று நேரடியான பொருள், ஒன்று தத்துவ ரீதியான பொருள். அருட்பார்வையுடைய தயக்கண்ணி, தாமரை கண்ணினாள், தயக்கண்ணி. சரியா? அப்ப அருட்பார்வையுடைய தாமரை மலர் கண்ணினாள், தாமரை மலர் கொண்ட கண்களுடையவள். ஆன்மாக்களின் அஞ்ஞான இருளை வெட்டி அடிக்கும், அதான் மயக்கம் சொல்லுவது. ஏமத்து இருளற வீச்சும், அதான் அஞ்ஞான இருளை விரட்டி அடிக்கும்
பேரொளி புலம்பாக உலர வீசும் இளங்கொடி. அதான் பேரொளி புலம்பாக விளங்குறவள், இளங்கொடி போன்றவள். பேரொளி புலம்பாக திகழும் இளங்கொடி போன்றவள். ஓம புகைக்குள்ளே ஒளிரும் வாச நரம்புகையோடு பொருந்திய பிராணனின் கலந்து, வாச நரம்புகையோடு பொருந்திய பிராணனின் கலந்து அஞ்ஞானத்தை ஒழித்து அருள் அமுது வழங்கி காத்தருள்வார் என்பதை கண்டு கொள்க. காணி என்று சொன்னால் நாங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அருள் அமுதை வழங்கி காத்தருள்வார் அதை கண்டு கொள்ளுங்கள். தாமக்குழலி தயக்கண்ணி உள் நின்று ஏமத்திருளற வீசும் முழங்கொடி ஓம பெருஞ்சுடர் உள்ளெழு நுண்புகை மேவித்து அமுதொடு மீண்டது தானே. இது அவருடைய இந்த தன்மையை படிவா சொல்கின்றார். அதான் இந்த அருள் வழங்கும் அருள் இருள் அகற்றும் கொடி கொடி என்று சொல்லி அவருடைய வழங்குகின்றவளாக இங்கே இந்த திரிபுரையை சுட்டி காட்டுகின்றார். அடுத்தது 1092வது மந்திரம். திரிபுரை தேவியை துதிக்க. திரிபுரை என்று சொல்லப்படுகின்ற இந்த சக்தியை நாங்கள் வணங்க வேண்டும், வணங்குங்கள். எங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது. தேவியை வணங்கும் என்று கொண்டால் சிவனையும் வணங்கினோம். அதாவது சக்தியை வணங்கினால் சிவனையும் வணங்குகிறோம். அந்த சிவனையும் சக்தியும் திரும்ப திரும்ப சொல்றதான் நாங்கள் அந்த சக்தியை வணங்கினால் சிவனை வணங்கினால் ரெண்டு பேரையும் வணங்குகிறோம், ரெண்டு பேரையும் காணுகின்றோம் என்று சொல்கின்றார். கிரியை உணர்த்தப்படும். அதாவது 6 மந்திரங்களில் இந்த 3 மந்திரங்கள் சரியா, இந்த கிரியை மிக உணர்த்தப்படும் 6 மந்திரங்களுள் 3 மந்திரங்கள கொள்ள சொல்லப்படுகின்றது இங்கே சரியோ. அங்கநியாசம் வந்து கரநியாசம் பார்த்த நாங்கள். கரநியாசம் என்பது கையிலே சிவனை ஆவாகனம் செய்து அர்ச்சித்து வழிபடும் முறையை கரநியாசம் என்று சொல்லுவோம். இங்கே அங்கநியாசம் என்பது உடம்புல ஒவ்வொரு உறுப்புகளையும் இறைவனை ஆவாகித்து அர்ச்சனை செய்யும் முறைதான் அங்கநியாசம் சரியோ. அப்போ இதுல 1092வது மந்திரம். காணும் இதய மந்திரமும் கண்டு வேணும் நமவென்று பேசும் தலைமேலே வேடு நடுவு மிக நின்ற ஆகுதி பூணும் நடுவென்ற அந்தம் சிகையே. காணும் இது இதய மந்திரம் கண்டு வேணும் நம என்று பேசும் தலைமேல் வேணு நடுவு மிக நின்ற ஆகுதி பூணும் நடு நின்ற அந்தம் சிகையே. இத வந்து அந்த எங்களுக்கு தெரியும் 6 மந்திரம் இருக்குதுன்னு. அங்க மந்திரம் இல்லை அங்க நியாச மந்திரம் சொல்லுவாரு. 6 மந்திரங்கள் இருக்கு. அதை நாங்கள் முதல்ல அறிஞ்சு போட்டு அப்புறம் பார்ப்போம். முதலாவது சொல்றது இருதயாய நம. இருதயத்துல இறைவனை நிறுத்தி அங்கம் உடம்புல உள்ள 6 அங்கங்களையும் பற்றி சொல்லுவார். சிரசே நம தலை. சிகாய நம. சிகாய நம தலைமுடி. கவசாய நம இந்த உடம்பை காப்பாற்றுகின்ற அத்தனை உறுப்புகள் நம சரியோ. நேத்திராய நம. நேத்திராய நம என்பது இங்கே கண்களை சொல்லுகின்றது. அஸ்திராய நம என்பது அந்த உடம்பில் உள்ள மற்ற மற்ற பகுதிகளையும் சொல்லுகின்றது. அந்த 6 விஷயங்களை சொல்றதுனால ஷடாங்க மந்திரம். ஷட் அங்கம். ஷட் என்பது 6 சரியோ. ஷண் என்றாலும் 6. ஷண்முகம் என்பது 6. ஷண் ஷட் என்று வரும். ஷடாங்கம் 6 அங்கங்கள். அதை அங்க மந்திரங்கள், அது ஷடாங்க மந்திரம் சொல்லுவோம் சரியோ. நான் அப்புறம் பார்ப்போம் சரி. இந்த கவசம் என்பது காக்கிறது. நேத்திரம் என்பது கண்.
இதுல மந்திரத்தை பார்ப்போம். காணும் இதய மந்திரமும் கண்டே சொல்லுகின்ற, காணுகின்றது நாங்கள் வார்த்தையால சொல்லி மற்றாக்கள் அறிய விளக்குகின்ற அல்லது இறைவனை அறிய செய்கின்ற இதய மந்திரம். நான் வந்து சொன்னது போல அதை இதயத்தில் நாங்கள் இறைவனை நினைத்து இருதயாய நம என்று சொன்னது போல அங்கு மந்திரங்கள்ல 6 உண்டு. இருதயாய நம ஷடாங்க மந்திரங்கள்ல முதலாவது சொல்லப்பட்ட மந்திரம் இருதயாய நம. இதில் இருக்கின்ற இறைவனே நம வணக்கம் வணக்கம் சொல்லுகின்றது. பேணு நம பேசும் தலைமேல். பேணுகின்றது நாங்கள் கண்டாலாக அறியக்கூடியதாக பேணப்படுகின்ற, காப்பாற்றப்படுகின்ற நம என்று சொல்லப்படுகின்ற சிரசின் மேலே உள்ள இடத்தில, பீடத்தில, பேணுகின்ற இடத்துல இருக்கின்ற திரிபுரைக்கு தலையில மேலே நாங்கள் பேணி காப்பாற்றி வணங்கி கொண்டிருக்கின்ற பேணுதல் என்பதை நல்லாக கவனித்து பேணி பாதுகாக்கின்றது ஒழுங்காக முறையாக அங்கே தேவியை தலைமேல் இந்த சிரசின் மேல் உள்ள அந்த இடத்துல பீடத்துல வச்சிருந்து, சரியா, சிரசின் மேல் தேவிக்கு நம, சரியா, நம என்று பேசும் தலைமையில வச்சு நம என்று சொல்கின்றது. நம என்றது நமஸ்காரம், சரியோ. அப்ப அது தலையில வச்சு வழிபடுறது சிரசிய நம, சரியோ. இப்போ பேணு நம என்று பேசின் தலைமேல், தலையை சொல்ற மந்திரம் சிரசிய நமக நம நமக. சிரசிலே இருக்கின்ற தேவியே உனக்கு வணக்கம், உனக்கு நமஸ்காரம், சரியோ. தியானிக்குக. அப்ப 2வது சொல்றார் இந்த தேவிக்கு சொல்லப்படுகின்ற சிரசி மந்திரம் சிவாய சிரசே நமன்னு சொல்லி. அடுத்தது வேணு நடுவு மிக நின்ற ஆகுதி பூணும். வேணு என்றது வேணுண்டன்னு மூங்கில். மந்தம் முழவம் வேங்குழலினில் யாழினில். வேங்குழல் என்றது அந்த மூங்கில் குழல், புல்லாங்குழல், சரியோ. அந்த வேணு போல தோளுடையவள், மூங்கில் போல வலுவல்பான தோளுடையவள் எல்லாம் இந்த புலவர்கள் பாராட்டி சொல்கின்றது. இந்த வேணு என்பது வேணுகானம். வேணுகானம் என்பது மூங்கில் குழலால, புல்லாங்குழலால சேர்க்கப்படுகின்ற அந்த இசை அமிர்தம் வேணுகானம். அப்ப வேணு என்பது இங்கே மூங்கில். வேணு நடுவு அந்த மூங்கிலுக்கு உள்ள, மூங்கில் அந்த குழலுக்கு உள்ள இருக்கின்ற அது நடுவில். அப்ப இந்த எங்கள உடம்புல இருக்கிற முள்ளந்தண்டுக்குள்ள ஒரு குழாய் போகுது. அந்த குழாய் வந்து இந்த மூங்கில் குழாய் போல இருக்கும். அது நடுவுல போறதுதான் இந்த சுழுமுனை நாடி. இப்போ சுழுமுனை நாடிக்குத்தான் இங்கே வேணு நடுவு என்று சொல்லுவார். வேணுன்றது மூங்கில் போன்ற உள்ளுக்குள்ளே அந்த குழாய் போல இருக்கின்ற அந்த வடிவகத்தை உடைய சுழுமுனை நாடி, இந்த மூங்கில் குழாய் போன்றுள்ள நடுநாடின் வழியாக நின்ற அந்த மூலமாக ஆகுதி பூணும், உச்சியில பொருந்தி இருக்கின்ற இந்த ஆகுதியை ஏற்பாள். நாங்கள் சேர்ந்த ஆகுதி என்று நான் சொல்லுமே வேள்வி, அந்த யாமம் சொன்னாங்க தானே, சரியோ. அந்த ஞானாவதி என்ற அந்த வேள்வி மூலமாக மேலெழுப்புகின்ற அந்த குண்டலி சக்தியை மேலெழுப்பும் போது இங்கே ஆகுதி என்று சொல்லுகின்றார். ஆகுதி என்பது அந்த தன்மை மேல விழுந்து நாங்கள் அதை நிறைவு செய்கின்ற தன்மையை ஏற்றுக்கொள்வாள். அவருடைய வழிபடுகின்ற தன்மையை இங்கே ஆகுதி என்று சொல்கின்றார், சரியோ. வேணு நடுவு மிக நின்ற ஆகுதி பூணும். அப்படி குண்டலி சக்தி புந்த மேல எழும்பி இந்த முள்ளந்தண்டு வழியாக மேல போய் அங்கே உச்சியை அடைந்து இருக்கும், சரியோ. அப்படி உச்சியை அடைந்து அந்த அந்த உச்சி அடைகின்ற இந்த உயிருடைய தன்மையை அவள் ஏற்று அதான் மேவு நடுவு மிக நின்ற ஆகுதி பூணும். அப்படி தன்மையை ஏற்று நடுநின்ற அந்தம் சிகையே, உச்சியின் நடுவே இருக்கின்றது இந்த சிகை, இந்த குடுமி, இந்த முடி, தலைமுடி, தலை நடுவுல உச்சியில இருக்கும். உச்சி நடுவே இருக்கின்ற இந்த சிகை, அந்த சிகைக்குரிய மந்திரம் சிகாய நம, சரியோ. இப்படியா சொல்லுங்க. முந்தி பார்த்தனால இருதயாய நம. அடுத்தது சிரசே நம. சிரசின் நடுவுல உச்சியில இருக்கின்ற அந்த குடுமியை சிகை என்று சொல்லுவோம். சிகாய நம என்று சொல்லி
இந்த முதல் மூன்றையும் செய்கிறார். இங்கே அந்த நடுவே இருக்கின்ற அந்த சிகா மந்திரம் என்று அறிவாயாக, குடுமுனை நாடியாக நடுவிலே ஆகுதியால் விளையும் இந்த அந்த அங்க மையப்பகுதியில் இருக்கின்ற இந்த பிரமரந்திரத்துல இருக்கின்ற அந்த மந்திரம் சிகாய நம என்று அங்க நியாசம் செய்ய அங்கத்தை தொட்டு பார்க்கிறது. அங்க நியாசம் என்பது ஒவ்வொரு அங்கத்தையும் நாங்கள் இவனை நிறுத்தி அதை நிறுத்தி வழிபடுகிற முறை. இங்கே சில சொற்களை பார்ப்போம். இதயம் என்பது ஒளிமண்டலம். இறைவன் அகத்தாமரையில் அக ஒளியாக இருக்கிறது இதயம். வேணு என்பது மூங்கில் தண்டு, அதை சுழுமுன்னு நாடி நடுநாடி விடுவோம். நடுவு என்பது பிரமரந்திரம் அல்லது சாஸ்திரம் மேல் உள்ளது. தலை என்பது மீதானம் மேலுள்ள சிரசி. ஆவுதி என்பது வேள்வியில் இடப்படுகின்ற அந்த பலி, அந்த மேல இருக்கிற அந்த நெய் முதலிய பொருளெல்லாம் ஆகுதின்னு சொல்லுவோம். இங்க பார்த்துருக்கிறோம். இப்ப இங்க தொகுத்து பார்க்கும்போது உள்ளத்தை கோயிலாக கொண்டு, சரியா, உள்ளம் பெருங்கோயில் உடம்பு ஆலயம் சொல்லி திருமுறை சொல்லியிருக்கிற அந்த உள்ளத்தை கோயிலாக கொண்டு மந்திர பொருளை மனதால் செபித்து, மந்திர பொருளை இருதயாய நம, சிரசாய நம, சிகாய நம என்று சொல்லுகின்ற அந்த மந்திர பொருளை செபித்து தலைமேல் பிரமரந்திரத்துல கலைசாச்சலத்தில் இருக்கிற வீட்டிருக்கின்ற திரிபுரைக்கு வணக்கம் என்று சொல்லி, அதான் இருதயாய நம என்று, சிரசாய நம என்று, சிகாய நம என்று சொல்லி வணக்கம் தெரிவித்து, வணக்கம் நம்ம நடுநாடி வழியாக சுடுமுனையில் உயிர்ப்பு அடங்குதலை, சுடுமுனை நாடி வழியாக சுடுமுனையில் உயிர்ப்பு அடங்குதலை ஆகுதியா இட்டு வழிபடுக. அதை உயிர்ப்படங்கு போது நாங்கள் அதனோடு ஒன்று இருக்கிற தன்மையை கொண்டு வழிபடுவது. இங்கே ஆகுதியா இட்டு வழிபடுது. உச்சித்தலையில் ஒளி வடிவாக திரவி அருள்வாள். இங்கே தேவி நடுவுள் திகழ்ந்து நின்றாளே என்று திரும்ப சொல்றார். அங்கே எங்களுக்கு இங்கே இதுல 92 பூணு நடுவன்று அந்தம் சிகையே, இந்த இறுதியாக இருக்கின்ற மேலான உச்சிலம், மூலாதாரம், முகாதாரம், மணிபுரகம், சரியோ, சுருத்தி, ஆஞ்ஞா சக்கரம் எல்லாத்தையும் கடந்து மேலே இருக்கிறது தான் சரியோ இந்த அந்தம் என்று சொல்லுகிறது. அந்தம் என்பது மேலுள்ள உச்சமாக இருக்கிற தலையில் அமைந்திருக்கின்ற அந்த பிரமரந்திரம் சேசட பகுதி. அதில் ஒளிமயமாக இருக்கிறாள். நாங்க அவளை இருதயாயனம் என்று பூசித்து தலையிலே கொண்டு சென்று சிரசாயனம் என்று சொல்லி உச்சியில் இருக்கிற ஞான வடிவாக விளங்குகின்ற சிகையை குறிக்கிற மந்திரமாகிய சிகாய நம என்று உச்சரிக்கும் போது சக்தியுடைய அருளங்களை கிடைக்கும். 3 விதமான மந்திரத்தை சொல்லியிருக்கிறார். அடுத்த முறையில மற்ற மந்திரத்தை சொல்லுவாள். இங்கே காணும் இதய மந்திரம் கண்டு பேணும் நமகன்று பேசின் தலைமேல் பேடு நடுவு மிக நின்று ஆகுதி பூணும் நடுவென்று அந்தம் சிகையே. முதலாவது சொல்லுகிறார் இதயம், இதயாய நம, தலை சிரசாய நம. இங்கே சிகை கடைசியில் சொல்ற சிகை என்பது சிகாய நம சொல்லி அங்க மந்திரம் அல்லது ஷடாங்க மந்திரம் 6ல் 3 மந்திரங்களை பற்றி இந்த 1092வது மந்திரத்திலே விளங்கப்படுத்தி இருக்கின்றார். சரிதானே? அடுத்து பாருங்க, காக்கும் கவசம் மந்திரம். மந்திரம் எங்களை காக்கின்ற கவசம் போலதான் கவசாய நமலாம் சொல்லுகின்றோம். அங்க மந்திரத்தில் ஏனைய 3ஐயும் இங்கே சொல்லுகின்றார். அங்க மந்திரங்களால்
அங்க நியாசம் செய்தல், அங்கங்களை நாங்கள் சிவனுடைய திருவருள் பதியை செய்தல், அல்லது சிவனை நாங்கள் அர்ச்சித்தல், அல்லது அவனை ஆவாகித்தல் என்ற கருத்தை இங்கே சொல்லுகின்ற இந்த கவச மந்திரம் மூலமாக. இப்ப காக்கும் கவசம் மந்திரம், அங்க மந்திரத்திலே ஏனைய 3 பொருளை சொல்லுகின்றார். அங்க நியாயம் செய்கிறது இங்கே பார்ப்போம். சிகை நின்ற அந்த கவசங்கொண்டாதி பகை நின்ற அங்கத்தை பாரன்று மாறி தொகை நின்ற நேத்திர முத்திரை சூலம் வகை நின்ற யோனி வதுத்தலும் மாமே. சிகை நின்ற அந்த கவசம் கொண்டு, சரியோ, மற்றது பகை நின்ற அங்கத்தை பாரன்று மாற்றி தொகை நின்ற நேத்திர முத்திரை சூலம் வகை நின்ற யோனி வருத்தலும் ஆமே. பார்த்தீங்கன்னா சிகை நின்ற அந்த கவசம் கொண்டு, இந்த சிகையால் உணர்த்தப்பட்ட, சிகையால சிகாயனம் சொல்லப்பட்ட அந்த கவசம் சகஸ்த தளத்துல விளங்குகின்ற இந்த ஒளியை கொண்டு, அது ஒரு கவசமாக இருக்குது. சிகா மந்திரத்தை ஓதி அதுக்கு மேலுள்ளதாகிய அந்த கவச மந்திரத்தை கொண்டு வர கவசாய நம. சரியோ, அத கவச மந்திரத்தை நான் சொல்லுவேன், எங்களுக்கு பாதுகாப்பாக காப்பாக இருக்கிறதான் கவசம். கவசம் என்ற காப்பு. எங்களுக்கு தெரியும், கண்ணனுக்கு கவச உண்டலம் கிடைச்சது என்று சொல்லி, அப்படின்னால கவச உண்டலம் கிடைச்சதுன்னு சொல்லியும், இந்த கவசம் இருக்கும் வரைக்கும் அவனை ஒருவராலையும் அழிக்க முடியாது என்று சொல்லிதான் குந்தி தேவி அந்த கவசத்தை இரவிலிருந்து பெறுகிறாள். அப்ப கவசம் என்பது ஒரு காப்பான ஒரு ஆடை போல இருப்பது. அந்த கவசம் கொண்டு அந்த சிவா மந்திரத்தை ஓதி அதற்கு மேலுள்ள அந்த கவச மந்திரத்தை உச்சரித்து கொண்டு, பெரிய காப்பு சட்டத்தை அதை ஓதி ஆதிப்பகை நின்று அங்கத்தை பாருன்று மாற்றி முந்தி இந்த காமாதி அதிர்ஷ்ட வர்க்கங்களாகி, அதாவது காம முதலிய அந்த துன்பங்களை தருகின்ற, அதான் அதிர்ஷ்ட வர்க்கம் என்றது கேடுகளை விளைவிக்கின்ற, அது சொல்லி பாவிக்கிறார். அதிர்ஷ்ட வர்க்கங்கள், அதிர்ஷ்டான அரியனான வர்க்கம் என்றது இந்த கேடுகளை துன்பங்களை மறைப்பு மயங்களை செய்கின்றதுதான் இந்த அதிர்ஷ்ட வர்க்கங்களாகிய இருள் பொரிய அங்கத்தை மாறும்படி செய்து, இருள் பொருந்திய அங்கத்தை மாறும்படி செய்து, அது ஆதியே பகையோடு நின்ற அங்கங்களை இலட்சிக்க செய்து, அதாவது பகிர்ந்த அங்கங்களை பாரந்து அதை கவனிச்சு செய்து, சரியா, அறிவு பொறிகளை காட்டி நம்மிடம் இந்த தன்மையை செய்து, பகை நின்ற அங்கத்தை பாரன்று மாற்றி, இந்த பகையா இருக்கின்ற இந்த இருளாக இருக்கின்ற ஆணவம் கண்மம் முதலியவற்றிலிருந்து இருக்கின்ற பகைகளை விலக்கி அங்கத்தை அப்படியான தன்மைகளோடு இருக்கின்ற இந்த அங்கங்களை, இந்த உடம்பு எல்லாவற்றையும் இந்த பகை எங்களுக்கு இருக்கிற தன்மையை பாரன்று மாறி அதை கவனித்துக்கொள், பார்த்து வணங்கு, அதை அதிலிருந்து விடுபடக்கொள் என்று அதை தீர்மானிக்கிறது என்பதை காட்டி, தொகை நின்ற நேத்திர முத்திரை சூலம், தொகையா நின்ற நேத்திர திரயமாகியதான் நேத்திராய நமன்னு சொல்லுவோம். என்ன கவசாயம் சொல்ற நேத்திரம் என்றது கண். அப்ப இந்த அறிவுகள் எல்லாத்தையும் தருகின்ற எங்களுக்கு முக்கியமான உறுப்பா இருக்கின்ற கண். இந்த கண்ணாகிய அந்த தன்மையை எடுத்து அதை நேத்திராய நகரை நேத்திர பியோ நம்ம சொல்லுவோம். அது நம்ம என்று சொல்லி போகின்ற நேத்திர முத்திரை சூலம், இந்த நேத்திர முத்திரை அச்சர முத்திரை எல்லாம் அந்த மந்திரத்தை சொல்லி இந்த யோனி முதல் கபாலம் வரை விளங்குவதாக கண்டு கொள்ளும். அப்ப வகை நின்ற யோனி வர்த்தலமாமே. தொகை நின்ற நேத்திர முத்திரை சூலம், சூலினி, அவள் சூலத்தை வச்சிருக்கிறவள் சூலினி. அப்ப இந்த நேத்திர முத்திரை என்று சொல்லப்படுகின்ற நேத்திராய நமல நேத்திர பியோ நம் அந்த மந்திரத்தை அவளுக்கு இந்த சூலிக்கு சொல்லி, சரியாதான் தொகை நின்ற நேத்திர முத்திரை சூலம், அப்படி தொகையாக நின்ற இந்த சூல முத்திரையை காட்டி வகை நின்ற யோனி வர்த்தலுமாமே. இந்த யோனி முதல் கபாலம் வரை, மூலாதாரம் தொடக்கம்
இந்த தலை உச்சி வரையா இருக்கின்ற அந்த சக்தியை சரியா நாங்கள் என்ன சொல்றது அப்படி வழிபட்டால் ஸ்ரீமண்டு யோனி முத்திரையும் கொடுத்தால் வருத்தல் ஆகுமோ வருத்தலுமாமே எங்களுக்கு துன்பம் வருமான்னு சொல்லுந்தார் அதான் அஸ்திராயன்னு சொல்லுவோம் சரியோ வகை நின்ற யோனி வருத்தல் என்றது இந்த முத்திரைகளை காட்டி நேத்திரப்பியோ என்று சொல்லி அடுத்தது அஸ்திர மந்திரம் என்று சொல்லப்படுகின்ற அஸ்திராயணம் என்று சொல்லி வழிபடும் போது எங்களுக்கு என்ன நடக்கும் எங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் இருக்காது துன்பம் இருக்காது சரியோ அப்ப சிகாய என்பதற்கு மேல் கவசாய நம்ம வந்து இரு சுட்டு விரலையும் உடலை கவசம் செய்து சுட்டு விரலால சரியா இது சுட்டு விரல்களாலையும் 2 விரலாலையும் உடம்பை கவசம் செய்த காப்பாற்றி பாதுகாத்து சரியா அத அஸ்திராய நம அந்த அஸ்திர மந்திரத்தை சொல்லி உடலை காப்பாற்று என்று பிரார்த்தித்து நேத்திரப்பியோ நம்ம வந்து அந்த சூலமுத்திரை யோனி முத்திரையும் கொடுத்து அங்கங்களை பதியங்கமாக வாத்தி வழிபடின் இந்த உடம்பு இருக்கிற ஒவ்வொரு பகுதியையும் சிவத்துடைய உறுப்பாக நாங்கள் மாற்றி வழிபடும்போது எங்களுக்கு அதை எந்த விதமான வருத்தமும் வராது தான் அங்கநியாசம் கரநியாசம் என்று சொல்றோம் இந்த 6 மக்களாலேயே அங்கத்தை நாங்கள் சிவமயமாக கொண்டு வழிபடுகிற முறையை சுட்டி காட்டுகின்றார் சரியோ யோனி முத்திரை என்பது இரு சிறு விரல்களையும் மாறி பொருந்த செய்து மோதிர விரலை நீட்டி அதனை சிறு விரல் பிடிக்க செய்து நெறித்து பொருத்த வைத்து பெருவிரல் 2ஐயும் செலுத்த பேசுதலாகும் நீங்க செய்து பாருங்க இந்த யோகம் செய்கிறவர்களுக்கு தெரியும் யோனி முத்திரை 2 சிறு விரலையும் மாறி பொருந்த செய்து சேர்த்து வச்சு மோதிர விரலை நீட்டி அணிவிரலை நீட்டி அதனை சிறுவிரல் பிடிக்க செய்து சிறுவிரலால மோதிர பிடிக்க செய்து நிறைத்து அந்த இறுக்கமாக செய்து வைத்து பெருவிரல் 2ஐ நடுவே வைக்கிறது தான் யோனி முத்திரை அது பார்க்கலாம் அது சின்முத்திரை பெருவிரலும் ஆட்காட்டி விரலும் ஒன்றாக பிரிவின்றி புணர்ந்து அமைத்து அப்ப பெருவிரலும் இந்த ஆட்காட்டி விரல் சுட்டு விரலும் ஒன்றாக சேர்த்து மற்ற 3 விரலும் அகன்று நிற்பது மற்ற 3 விரலையும் விட்டுட்டு இந்த 2 விரலும் இந்த பெருவிரலை இந்த சுட்டு விரல் தொட்டு கொண்டிருக்க மற்ற விரல் எல்லாம் அந்த பிரிந்து இருக்கும் அது சின்முத்திரை என்று சொல்வோம் இந்த பெருவிரல் சிவனை குறிக்கும் ஆட்காட்டி விரலை சுட்டு விரல் உயிரை குறிக்கும் நடுவிரல் ஆணவத்தை ஆழி விரல் அல்லது மோதிர விரல் கர்மத்தை சிறுவிரல் மாயை குறிக்கும் அது சின்முத்திரை கவசம் என்பது காப்பு அந்த ஒளி நேத்திரத்திரயம் என்பது நேத்திராயணம் என்ற அந்த நேத்திர மந்திரம் சூலினி என்பது யோனி முதல் கபாலம் வரை விளங்குகின்ற சோம சூரியாக்கினி மண்டல ஒளி அங்க மேலே சூலமாக இருக்கும் சக்தி இதை இங்கே இருக்கிறார் ஓரளவுக்கு இந்த முறப்படிக்கு சேர்றவர்களுக்கு இலகுவாக இருக்கும் புதியாக சேர்றவர்கள் புதிய அந்த குறுமூலமாக பயிற்சியதால் சரியா இதுக்கு நினைக்கிறேன் கௌதம் பார்க்கும்போது தலைமையாக விளங்கி காக்கும் கவசம் முதலில் சொல்லி கவசாயனம் சொல்லி தலைமையாக விளங்கும் காக்கும் கவசம் கவசாயனம் என்று சொல்லி முதலில் சொல்லி துன்பத்துக்கு இடமான உடம்பை காத்தல் என்று சொல்லி தெரியாத கவசாயனம் என்று சொல்லி பெருவிரல் மேல் ஆட்காட்டி விரலை மடித்து வைத்து மற்றைய 3 விரல்களை நேராக அமைத்திருப்பதே சின்முத்திரை இந்த 3 விஷயம் சொல்லுற ஒன்று இந்த மந்திரம் கவசாயனம் அடுத்தது நேத்திராயணம அஸ்திராயணம் என்று சொல்லப்படும் 3 மந்திரங்கள் சொல்லுகிறார் இச்சின்முத்திரையை காட்டி சூலினி யோனி முதல் தலை அல்லது சாஸ்திரம் வரை பரவி நிற்பதை உணரலாம் இதுல இந்த 3
மந்திரங்களையும் படிவாய் சொல்லுகின்றார். நேத்திராய நம, கவசாய நம, நேத்திராய நல்ல நேத்திருப்பையோ நம, அஸ்திராய நம என்று சொல்லி 3 விஷயங்களை சொல்லுகிறார். இதை பற்றிய விளக்கங்களை அடுத்தடுத்த முறைகளை பார்ப்போம். இப்போது நாங்கள் நிறைவு செய்யலாம். மற்றது இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு செவிமடுத்த உங்களுடைய கருத்துக்களை அல்லது ஐயங்களை அல்லது வினாக்களை நீங்கள் இங்கே கொடுக்கலாம்.